அட நம்ம ஹீரோயினுக்கு 9வது தடவையா பிரேக்கப் ஆகுது. இதை கேட்ட ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் கண்டபடி என்னென்னமோ கதை சொல்றாங்க. அவ பல்லு விளக்கல, அவ குளிக்கல, அதனால பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஸ்ட்ரெஸ் மண்டைக்கேறுது. என்னடா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறா. நான் பேசிட்டு இருக்க இந்த டிராமாவோட பேரு ரியல் டைம்ல, இது தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குது. மண்டை பிடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, விளாக்ல நம்ம பேசலாம், நம்ம தான் எல்லாத்தையும் விளாக் எடுத்து போடுறோம்ல, விளாக்ல லைவ்ல சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல சேட் பண்ண ஆரம்பிக்கிறா. சேட் பண்ணும்போது அந்த சைடு இருக்கவங்களாம் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பிரேக்கப் ஆச்சு, நீங்க பல்லு விளக்கலையா, குளிக்கலையா, நீங்க நாடுறீங்க, அதனாலதான் உங்ககிட்ட உங்க பாய் ஃப்ரெண்ட் வரமாட்டேன்றா, அப்படி இப்படின்னு எல்லா கொஸ்டினும் கேட்கறாங்க. எல்லாத்துக்குமே பதில் சொல்றா. அந்த இடத்துல ஒரு பொய்யும் சொல்றா, எனக்கு புது பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இருந்தா நம்ம ஹீரோயினோட லைஃபே முழுசா மாறுது. அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது, ஆனா ஏதோ ஒரு ஃப்ளோல பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு போய் சொல்லிட்டா. இப்ப என்ன பண்றது, ஏதாச்சும் ஒரு பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோயின் கூட ஃப்ரெண்டா இருக்க நம்ம ஹீரோவை இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு காமிச்சிடுறா. ஆல்ரெடி ஹீரோ நம்ம ஹீரோயினை ஒன் சைடா தான் லவ் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த சீரீஸ்ல சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான கதை, சூப்பரான கதை அப்படிலாம் கிடையாது, பார்க்கலாம். ஒரு 3 to 5 minutes தான் ஒவ்வொரு எபிசோடும் இருக்கு. 15 எபிசோட் கிட்ட இருக்கு. பிளேஃபிக்ஸ் ஆப்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.